இன்றைய வேத வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. ஒரு ஊழியம் செய்யக்கூடிய சகோதரி ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் ஒரு நாள் இறையியல் கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த போது காலை வேளையிலே அவர்களுக்கு மொபைலில் ஒரு கால் வந்தது. மொபைல் எடுத்து பேச ஆரம்பித்தாங்க. அவங்க அக்கௌண்ட் வைத்திருக்கிற அந்த பேங்க் மேனேஜர், பேசுகிறேன், உங்கள் கணக்கெல்லாம் டிஜிட்டல் கணக்காக நாங்கள் மாற்ற போகிறோம், உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை பார்த்து சொல்லுங்கன்னு சொன்ன உடனே இவங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த மொபைலுக்கு வந்த ஓடிபி என்ன சொல்லிட்டாங்க. அப்போ தான் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கான நேரம். உடனே ஆண்டவர் அவர்களிடம் ஞாபகப்படுத்தினார், இப்போ என்ன மணி 9 தானே, வங்கியிலேருந்து இப்போ உன்னை கூப்பிடுவாங்களா அப்படின்னு ஆண்டவர் உணர்த்தின போது தான் அவங்களுக்கு யோசனை வந்தது. ஆண்டவரே, நான் என்ன செய்கிறது, தெரியாமல் ஓடிபி நம்பரை சொல்லிட்டேனே, என் பேங்க்கில் கொஞ்சோண்டு பணம் தான் இருக்குது, அதுவும் என் மகனுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய பணம், அதையும் யாரும் ஏமாற்றிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி டீச்சர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு வேகமாக ஆட்டோ பிடிச்சி பேங்க்குக்கு போனாங்க. பேங்க்கு திறக்கவே இல்லை. ஆனாலும் வெயிட் பண்ணி அங்கே போய் அந்த மேனேஜரை பார்த்து பேசினாங்க. போகிற வழியிலலாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே போனாங்களாம். ஆண்டவரே, என் புத்தி இல்லாமையே என் கவனக்குறைவை மன்னிங்கப்பா, நானே தெரியாமல் அந்த ஓடிபியை கொடுத்துட்டேனே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்னு ஜெபம் பண்ணிகிட்டே போனாங்களாம். ஆனால் இவங்க போய் அந்த பேங்க்கில் போய் சொன்ன உடனே போய் பார்த்தா அவங்க சொன்னாங்க, உங்கள் பணம் நல்ல வேலை இது வரைக்கும் யாரும் எடுக்கலை. அந்த வங்கி ஊழியர் சொன்னார், உங்கள் பணத்தை யாரும் எடுக்க முடியாதபடி எல்லாவற்றையும் நாங்கள் மாற்றிட்டோம், உங்களுக்கு புது ஏடிஎம் கார்டு கொடுத்துட்றோன்னு சொல்லி அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார்களாம். அந்த ஆண்டு அவங்க அற்புதமாக அவங்க மகனுக்கான ஃபீஸை கட்ட முடிஞ்சிச்சின்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, நிறைய நேரம் ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். இவங்க ஆலோசனை இல்லாமல் காரியத்தை செஞ்சிட்டாலும் டக்குன்னு ஆண்டவர் அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து ஆலோசனை கொடுத்து அந்த சிக்கலில் அவங்க மாட்டிக்கொள்ளாமல் காத்துக்கிட்டார்ல. அருமையானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து போதித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய சத்தத்தை கேட்டு ஒவ்வொரு காரியத்திலும் அவர் வழி நடத்துதலை பெற்று அவருடைய ஆலோசனையின்படி செய்தோன்னா நம்முடைய வழிகளையெல்லாம் அவர் செவ்வைப்படுத்துவார். ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாலும், ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யலாமா, இது உங்கள் சித்தமா அப்படின்னு சொல்லி கேட்டு செய்ய பழகுவோமா? அன்பின் தகப்பனே, நீர் எங்களுக்கு அருமையான ஆலோசனை கத்தரப்பா. இந்த காரியத்தில் எப்படி நான் டெசிஷன் எடுப்பது, என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லையே என்று இந்த பிள்ளைகள் கலங்கி கொண்டிருப்பார்களானால் சரியான ஆலோசனையை பரத்திலிருந்து தருவீராக. நீர் ஆலோசனை கத்தர் அல்லவா ஆண்டவரே, பிள்ளைகளோடு கூட பேசுங்கப்பா. கத்தர் ஆலோசனை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம், தடைகளையெல்லாம் உடைங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன், உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே.